ஆப்பிள் இருந்து 2016ஆம் வருஷம் வந்து ஐஃபோன் எஸ்இ அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மாடல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியான ஐஃபோன் வாங்க முடியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வந்து ஒரு ஐஃபோன் வெர்ஷன் மாதிரி ஒரு எஸ்இ அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதே வெர்ஷனை வந்து இப்போ இந்த வருடம் 2020 வந்து ஐஃபோன் எஸ்இ அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் எஸ்இ 2ன்னு தான் சொல்லணும். ஆனாலும் வந்து இது வந்து இந்த வருடம், அதாவது ஐஃபோன் எஸ்இ 2020 அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தோன்னா இந்த ஐஃபோனோட எஸ்இ மாடல் வந்து ஐஃபோனோட 8 அப்படின்னு சொல்லப்படுற மாடலோட சக்ஸஸர் மாதிரி இருக்குது. மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள ஐஃபோனை வந்து ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக அமையும். காரணம் வந்து அதோட பாதி ப்ரைஸில் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி என்னதான் இந்த ஃபோனில் இருக்குது, மேலும் வந்து இந்த ஐஃபோன் எஸ்இ 2ல உள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் ஐஃபோன் லான்ச் பண்ண புது மாற்றங்களோட வருது, புது வசதியோட வருது. அது மட்டும் இல்லாமல் விலையை வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இந்த வரிசையில் வந்து நிறைய பேர் வந்து பேக் சைடில் இந்த ஐஃபோனோட லோகோவோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஐஃபோனோட ப்ரைஸுக்காக வந்து ஐஃபோன் வாங்க முடியாட்டாலும் வேறு ஏதாவது ஃபோன் வாங்கி ஆப்பிளோட லோகோ பேக் சைடில் ஒட்டுறவங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்காக வந்து ஐஃபோனில் வந்து எஸ்இ அப்படிங்கிற இந்த வருடத்துக்கான ஒரு வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஃபோனோட எஸ்இயில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஐஃபோன் எஸ்இயோட பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் கிளாஸ் பாடி, சைடில் வந்து நமக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக அதே ப்ரீமியமான பில்டு வந்து இந்த ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதாவது இப்போட டைம் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் பெசல்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஐஃபோனோட ஒரிஜினல் எஸ்இயில் உள்ள மாதிரியே திக்கான பெசல் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி திக்கான பெசல் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட காம்பேக்ட்னஸ். அதாவது மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக பாக்கெட்டுக்குள்ளே கூட சில ஃபோனை வந்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபேக்டரில் வந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே வச்சோன்னா ஃபோன் இருக்கிறது கூட தெரியாது, அந்தளவுக்கு சின்ன ஃபோனாக இருக்குது. கைக்குள்ளே ஒரு அடக்கமான ஐஃபோனாக இந்த ஃபோன் அமையுது. ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 4.7 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 326 ppi டென்சிட்டியில் வருது. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து ஹாப்டிக் டச் ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை டவுன்கிரேட் பண்ணல, இருந்தாலும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சின்ன சைஸாக இருந்தாலும் ரெசல்யூஷன் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் எல்சிடி பேனலாக கொடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இருந்தாலும் விலையை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஐஃபோன் இந்த காம்ப்ரமைஸை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட சிப்செட். அதாவது லேட்டஸ்ட்டாக ஐஃபோன் 11 உள்ள அதே A13 பயோனிக் அப்படிங்கிற சிப்செட் வச்சிருக்காங்க. இது ஒரு 64 பிட் ப்ராசர், 8 கோர் நியூரல் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசரும் கூட. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் உள்ள ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லணும். எல்லா விதமான கேம்ஸ் ஆப்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாகவே ஐஃபோன் வந்து ஹேங் ஆகாது. ஸோ மேலும் வந்து இந்த சிப்செட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படிங்கிறனால எல்லா விதமான டாஸ்க், குறிப்பாக ஆகுமெண்டட் ரியாலிட்டி மாதிரியே நிறைய டாஸ்க் வந்து இது ஈஸியாக ரன் பண்ண முடியும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கும்போது, ரேம் அப்படிங்கும்போது ஐஃபோன் வந்து எப்போவுமே வந்து ரேமோட கெப்பாசிட்டியை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனில் வந்து ரேம் கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரில. மற்றபடி ஸ்டோரேஜ் வெர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இது 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனாக வருது. 64, 128 மற்றும் 256 அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. வழக்கம் போல் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்லாம் கிடையாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான் ஐஃபோனுக்கு இருக்குது. மேலும் ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது iOS 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டியூவல் சிம் அப்படிங்கும்போது ஒரு சிம் தான் போட முடியும். இன்னொன்று வந்து இ-சிம், அதாவது ப்ரோக்ராமபிள் சிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இ-சிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து மேலே கார்டு கொடுக்குறேன், லிங்க் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இ-சிம் மூலமாக 2வது சிம் வந்து போட்டுக்கிற முடியும். ஒரு சிம் டிஃபால்ட்டாக ஸ்லாட்டில் போடுற சிம்மாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து IP67 ரேட்டிங் இருக்கிற காரணத்தினால இது வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மழை டைமில் கூட நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியே சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4K ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து 60 ஃப்ரேம் per second வரை கேப்சர் பண்ண முடியும். மேலும் முக்கியமான விஷயம், ஃபுல் HD ரெசல்யூஷனில் ஸ்லோ மோஷன் வீடியோ 240 ஃப்ரேம் per second வரையும் இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண முடியும். ட்ரூ டோன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. மேலும் ஐஃபோனில் வழக்கமானபடி ஸ்டூடியோ லைட்டிங், போர்ட்ரேட் மாதிரியான எல்லா மோட்ஸும் இதில் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஆனால் வைட் ஆங்கிள் கேமரா இல்லாத காரணத்தினால நீங்கள் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் தான் இந்த ஃபோனில் எடுக்க முடியாது. மேலும் இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் உள்ள செல்ஃபி கேமரா வந்து 7 மெகா பிக்சல் கேமராவாக வருது. f2.2 ஆப்பர்ச்சரில் இருக்குது. மேலும் வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் இதில் பண்ண முடியும் வீடியோ ரெக்கார்டிங்காக.
மேலும் இந்த ஃபோனில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனில் 11ல் இருக்கிற மாதிரி ஃபேஸ் அன்லாக்ல இந்த ஃபோனில் கிடையாது. அதுக்கு பதிலாக முந்தி இருந்த மாதிரி டச் ஐடி, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்பிளோட டச் ஐடியை மிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபோனாக அமையும். காரணம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லாமல் இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக வந்து ஐஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து இது ஒரு வெல்கம் பாயிண்ட் தான். காரணம் கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சிச்சுன்னா நல்லது தானே. மேலும் இந்த ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டீரியோ சவுண்ட் இதுலேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட வெயிட் 148 கிராம் தான் வருது. ஸோ வழக்கமான ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்க்கும்போது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பாக்கெட்டில் வைக்கும்போது ரொம்ப காம்பேக்டாகவும் வெயிட் இல்லாத மாதிரியும் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க. மேலும் இந்த ஃபோனில் உள்ள 4G Vivo LTE சப்போர்ட்டை பொறுத்தவரையும் ஜிகாபிட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1.6 GB வரையும் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் நெட்வொர்க்கோட ஸ்பீட் நல்லா இருந்தால் மட்டும் தான் இந்த டவுன்லோட்ஸ் பாசிபிள். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். மேலும் இந்த ஃபோனில் Wi-Fi 6 மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது போக Bluetooth 5.0 NFC மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் ஐஃபோன் வந்து கெப்பாசிட்டியை சொல்லவே இல்லை. ஆனால் வந்து அவங்க பேக்கப் டைம் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இது ஐஃபோன் 8 மாதிரியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 மணி நேரம் வரையும் வீடியோ பிளேபேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து 5 வாட் அடாப்டர் தான் இந்த பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ காலம் மாறி போனாலும் வந்து ஐஃபோனோட அந்த 5 வாட் லைட்டிங் கேபிள் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 வாட் கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அடிஷனலாக சார்ஜர் நீங்கள் வாங்குற பட்சத்தில் இந்த 18 வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். இது போக நமக்கு வந்து QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஐஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. பிளாக், ஒயிட் மற்றும் ரெட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்குது. அடுத்தபடியாக பிரைசிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஐஃபோனோட பாதி ரேட்டு தான் வரப்போகுது சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் இந்த ஃபோனோட விலை வந்து ஆக்சுவலாக யூஎஸில் உள்ள ப்ரைஸில் உள்ள டாலர் மதிப்பு வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 64 GB அதாவது பேசிக் வெர்ஷன் வந்து 30,500 அப்படின்னு வருது. ஸோ பரவாயில்லையே, ஐஃபோன் வந்து 30,500 ப்ரைஸில் வந்து ஒரு ஐஃபோன் கொண்டு வந்திருக்காங்களே, ஒரு பாசிட்டிவான விஷயமா தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, இந்தியாவுக்கு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது வேறு விலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட டேக்ஸ் மற்றும் இம்போர்ட் சார்ஜஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் அடிஷனலாக ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனோட விலை அப்படியே மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 GB வெர்ஷன் வந்து இந்தியாவில் 42,500 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. அதுவே 128 GB வெர்ஷன் வந்து 47,800 ரூபாய்க்கும், 256 GB வெர்ஷன் வந்து 58,300 ரூபாய்க்கும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேலுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இந்த விலையை வச்சு பார்க்கும்போது 42,500 அப்படிங்கிற ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் யூஎஸில் உள்ள ஹை எண்ட் ஃபோன், அதாவது 256 GB ஃபோனோட சேம் விலையும் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸுக்கு தான் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஐஃபோனை கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக அமையலாம். இருந்தாலும் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து கூட கொஞ்சம் ஒரு 5,000 ரூபா கூட்டி ஏற்றி கொண்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் டேரெக்டாக 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து ஏற்றி கொண்டு வர்றது கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த A13 பயோனிக் சிப்செட் அப்படியே ஐஃபோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டோட பில்டு மாறுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபோனில் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, அதாவது நைட் ஃபோட்டோ கிடையாது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது ஐஃபோன் வந்து கொஞ்சம் ஓகே தான். இருந்தாலும் வந்து அந்த 5,000 ரூபா கொஞ்சம் கம்மியாக கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐஃபோனோட SE வெர்ஷனை பற்றி? இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? மேலும் ஐஃபோனோட ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. தொடர்ந்து உங்கள் தரவு தாங்க. நாரும் டெக்கின் தமுக மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.